ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்வெஸ்டிகேஷன் டிராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஆல்ரெடி ஹீரோ தான் கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருப்பானே. அங்க மொத்தம் 2 பேர் இருக்காங்க. அதுல அந்த லேடியோட நேம் கிம். அவங்க ஒரு ஷோவோட ப்ரொடியூசர். பக்கத்திலேயே ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் பேர் ப்ரொஃபசர் சிம். இவரும் சாதாரண ஆள் இல்லைங்க, போலீஸ் அகாடமிலேயே ப்ரொஃபஸரா இருக்காரு. ஆல்ரெடி ஹீரோக்கு இவரை தெரியமாட்டிருக்கு. அப்ப ப்ரொஃபசர் வந்துட்டு அந்த லவ் ஸ்கேம் கேஸை இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதை பத்தி இன்னும் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லாம அதை நீங்க எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டா எங்க ஷோக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு பக்கத்திலே இருந்து கமிஷனர் வேற ஒட்டூதிட்டு இருக்காரு. அதனால ஹீரோவும் இவங்களை கூப்பிட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வரான். ஆல்ரெடி நம்ம ஆளுக்கு தான் அந்த ஏடிஎம்ல பணம் எடுக்க வரும்போது அந்த கல்பரட்டை கையும் காலுமா பிடிக்கணும்னு மாறு வேஷத்துல சுத்திட்டு இருந்தாங்களே, அப்படியே தான் இங்கே இருக்காங்க. வந்த உடனே ஹீரோ இவங்க ஹலோ சொல்றான். நம்ம ஆளுகளுக்கு இவங்க யாருன்னே தெரியல. இருந்தாலும் ஹீரோ கேப்டன் ஆச்சே, இவன் சொல்லிட்டானேன்னு அவங்களும் ஹலோ சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே இவங்க எப்படி டிஸ்கஸ் பண்றாங்க, எப்படி இது இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படிங்கறத லைவா கேமரால ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற நம்ம ஆளுகளுக்கு ஒரே ஷையா இருக்கு. அப்பதான் ஹீரோ அவனோட டீம் கிட்ட இவரோட பேரு ப்ரொஃபசர் சிம். இவர் போலீஸ் அகாடமியில ப்ரொஃபஸரா மட்டும் இல்லாம ஹெட் குவார்டர்ஸ்ல ப்ரொஃபைலராகவும் இருக்காரு. இந்த கல்பரட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இது தெரிஞ்ச உடனே தான் நம்மளால ரொம்ப மரியாதையா வணக்கம் சொல்றானுங்க இந்த ப்ரொஃபஸருக்கு. அப்ப ஹீரோ இருந்துட்டு இது சாதாரண டீம் மீட்டிங் தான், இதையெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணுமான்னு கேட்கும்போது ப்ரொஃபஸர் இருந்துட்டு கவலைப்படாதீங்க, இவங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, ரெக்கார்டிங் ஒர்க் அவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுல அந்த ப்ரொடியூசர் லேடி வேற, இங்க கேமரா இருக்கிறதா யாருமே நினைக்காதீங்க, இதெல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க நார்மலா பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம டீமை பார்க்கணுமே, நார்மல் பிஹேவியர் ஒருத்தனுக்கும் கூட வரல. இதுல கண்ணாடிக்கார வேற மூஞ்சிய ஒரு பக்கமா திருப்பிட்டு உட்கார்றான். சீனியருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஆச்சு, கழுத்து ஏதாவது சுலுக்கிருச்சான்னு கேட்கும்போது, அடா அது இல்லைங்க சீனியர், என் ஃபேஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பிரில்லியண்டா தெரிவேன், அதனாலதான் அதை கேமரால காட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை வெறுப்பேத்திட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீனியர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவருக்கு பதட்டமாயிருது, கேமரா வேற இவரை பார்த்து திரும்புது. சீனியருக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி, ஹீரோவை பார்த்து பதில் சொல்லலாம்னு திரும்பினா அந்த ப்ரொடியூசர் லேடி கேமராவை பார்க்க சொல்றா. நம்மால சில மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. மூஞ்சில வாயை தவிர மத்த எல்லா பார்ட்டும் வேலை செய்யுது. ஆக்சுவலா வாயும் கூட கொஞ்சம் துடிக்குது, ஆனா ஒரு வார்த்தை வெளியே வர மாட்டேங்குது. ஆனா அந்த ஏடிஎம் கண்காணிக்க போனீங்கல்லப்பா, என்னதான் ஆச்சு அப்படின்னு ஹீரோ மறுபடியும் கேட்கிறான். இவரு வாயை திறந்தா புசு புசுன்னு காத்துதான் வருதே தவிர எந்த வார்த்தையும் வரல. இவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு கண்ணாடிக்கார பக்கத்துல வந்து பார்க்கும்போது சீனியரை பயந்துடுறாரு. சோ அங்க இருக்கிறவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருது இந்த டீம்ல எவனும் கேமராவை பார்த்து பேச லாய்க்கு இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ மின்னோட பேரை சொல்றான். அப்போ மின்னு பேச ஆரம்பிக்கிறா. எல்லாரும் வாய் அடைச்சு போயிடுறாங்க. நான் போன லொகேஷன்ல யாருமே சந்தேகப்படுற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப வரைக்கும் அந்த கல்பரேட் வெளியே தான் சுத்திட்டு இருக்கான். பட் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த சர்வேவை கண்டினியூ பண்ணி அந்த கல்பரேட்டை பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப வீரவசனம் பேசுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு தங்கறதுக்கு இப்ப வேற எந்த இடமும் இல்லாதனால நம்ம ஏரியா கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ஷெல்டர்ல தங்க வச்சிருக்கேன், இதுதான் சார் என்னோட ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றா. எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் காரணம் தான் பேச சொல்லுவார்னு அவனும் ரெடி ஆகுறான். ஆனா ஹீரோ வந்துட்டு, ப்ரொஃபசர் இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ப்ரொஃபசர் எனக்கு சில டவுட்ஸ் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா நம்ம ஆளுங்க டயர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா அத்தனை நேரமா ப்ரொஃபசர் பேசிட்டு இருக்காரு, ஹீரோவும் ஈடு கொடுத்து பதில் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, ப்ரொஃபசர் அந்த கல்பரேட்டை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட சொன்னாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஹீரோ ஒரு பாயிண்ட சொல்றான். இதே மாதிரியே இவங்க 2 பேத்துக்குள்ள ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணியே போயிட்டு இருக்கு. சரி, இவனுக்கு 2 பேர் இன்னைக்கு பேசி முடிக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணாடிக்காரனும் சீனியரும் ஏதோ கோடு கோடா போட்டு புள்ளி வச்சு விளையாண்டு இருக்கானுங்க. மின்னு அவளோட பெண்ல ஏதோ ஃபிளவர் டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஜூனியர்காரன் பேப்பர்ல ஏதோ பொம்மையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவங்க 2 பேரும் மாத்தி 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 பேசுறாங்க. அந்த வார்த்தை தான் இவங்களை சுத்தி 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 வருது. இப்படியே இவங்க 2 பேர்த்தோட கான்வர்சேஷன் முடியாமையே போயிட்டு இருக்கு. பாவம் கண்ணாடிக்காரனும் சீனியரும் அந்த கேமை முடிச்சுட்டு அடுத்தது பேரெல்லாம் எழுதி அடிச்சு விளையாடுற கேமுக்கே போயிடுறாங்க. அப்பவும் இவங்க பேச்ச முடிக்கிற மாதிரி இல்ல. இத்தனை வருஷமா என்னென்னத்த படிச்சானுங்களோ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கானுங்க. அப்படியே கேமரா ஜூம் அவுட் பண்ணி மறுபடியும் யூஎஸ்ல இருக்கிற ஒரு பாருக்கு போக்கஸ் ஆகுது. அங்க 2 FBI ஏஜென்ட் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல BTS ஓட இமேஜ் வருது. இதை பார்க்கும்போது ஏன்டா நம்ம ட்ரைனிங் பீரியட்ல 2 கொரியன் காரனுங்க வந்தானுங்க ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு FBI ஏஜென்ட் இன்னொருத்தகிட்ட கேட்கறான்.
அவன் இருந்துட்டு அதை எப்படிரா மறக்க முடியும்? அந்த 2 பேர் கொஞ்சம் நெஞ்சமா பேசினானுங்க, பேசிக்கிட்டே கிடப்பானுங்களே. எனக்கு தெரிஞ்சு இப்பவும் கூட அந்த 2 பேரும் எங்கேயாவது ஆர்கியூமெண்ட் தான் பண்ணிட்டு இருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே பிரசன்ட்ல ஹீரோவையும் ப்ரொஃபஸரையும் தான் காட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்த பத்தி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களாட்டு இருக்கு. சொல்ல போனா ட்ரைனிங்ல இருந்தே இந்த 2 ஜீவனுக்கு இப்படிதானாட்டு இருக்கு. பாவங்க பென்ல டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்ச மின்னு இப்போ ஒரு பென் கடையா வைக்கலாமட்டு இருக்கு, அந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டா. நம்ம ஆளுங்க நிலைமை தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த ப்ரொடியூசர் லேடி என்னமோ பேசி தொலைங்கடான்னு ஓரமா உட்காந்து தூங்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளவு நேரம் தான் இவனுக்கு கேமே விளையாடுவானுங்க. சீனியரும் கண்ணாடிக்காரனும் தூங்கிடுறான். கண்ணாடிக்காரன் தான் பாவம் வாட்டர் பாட்டிலாம் வச்சு முட்டு கொடுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு வாட்டர் பாட்டில் ஸ்லிப் ஆயிருது. இந்த சத்தம் கேட்டுதான் எல்லாருமே கண்ணு முழிக்கிறாங்க. பாவங்க ஜூனியர் பொம்மை செய்யறங்கிற பேர்ல எத்தனை பொம்மை செஞ்சு அடுக்கி வச்சிருக்கான். சோ இவங்கெல்லாம் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரொஃபஸருக்கும் ஹீரோக்கும் புரியுது ரொம்ப நேரமா பேசியிருக்கோன்னு. சரிப்பா இதோட மீட்டிங்கை முடிச்சுக்கலான்னு சொல்லும் போது சந்தோஷமாயிருது நம்ம ஆளுகளுக்கு. அதுக்கப்புறம் மின்னு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா அந்த ப்ரொஃபசர் வாமா நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லி அவரோட கார்ல ஏத்திக்கிறாரு. மின்னுக்கு ஃபர்ஸ்ட் அன்ஈஸியா இருந்தாலும் ப்ரொஃபசர் இருந்துட்டு நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கொலீக், அதனால உனக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தான் மென்ஷன் பண்றாரு. மின்னுக்கே ஆச்சரியமாயிருது. ஏங்க நீங்க 2 பேரும் ஆப்போசிட் கேரக்டரா தெரியுறீங்க, அப்புறம் எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது நீ இப்பதானே பழக ஆரம்பிச்சிருக்க, போக போக உனக்கு ஹீரோவை பத்தி புரியும், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஹீரோக்காக சர்டிபிகேட் வேற கொடுக்கறாரு. ஆனா மின் இருந்துட்டு ஹீரோ யாரு கூடயும் அவ்வளவு ஸ்வீட்டா பேசி பழகிற மாதிரி எனக்கு தெரியல, நாங்க தான் அவருக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டோம், பாவம் அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் ஆகணுமாட்டிருக்குன்னு சொல்லும் போது அந்த ப்ரொஃபசர் இருந்துட்டு ஹீரோ இப்பதாமா இப்படி மாறிட்டா, லவ்ல இருக்கும் போதெல்லாம் வேற மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கே செம்ம ஷாக் ஆகுது, ஹீரோக்கு லவ் எல்லாம் வேற இருந்துச்சா அப்படின்னு. ஆனா நீ வேறமா யூஎஸ்ல இருக்கும் போது அவன் ஒரு பொண்ணை கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ற நிலைமையில இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மின்னுக்கு ஆச்சரியமாயிருது, அவரோட லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. ஆனா ப்ரொஃபசர் இருந்துட்டு அதை நான் சொல்லக்கூடாது, நீ ஹீரோ கூட க்ளோஸ் ஆனீன்னா அவனே உனக்கு சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறாரு. அதே நேரத்துல ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஏதோ புக்ஸை தேடிட்டு இருக்கும் போது சைன் லாங்குவேஜ்ல பேசுவாங்களா அந்த இமேஜ் கிடைக்குது. இதை பார்க்கும் போது ஹீரோக்கு அவரோட லவ்வர் ஞாபகம் வந்துருது. ஆக்சுவலா அந்த லேடி இந்த சைன் லாங்குவேஜை கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற ஹீரோ ஏமா தேவையில்லாத வேலை பண்ற அப்படின்னு கேட்கும்போது அட இல்லப்பா அங்க உடம்பு சரியில்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் வேற ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அந்த மெடிக்கல் இதுக்கு நான் வாலண்டரியா வரேன்னு சொல்லியிருக்கேன், அதனாலதான் இதை கத்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப ஹீரோ தான் எப்படி பிராக்டிஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பிரசன்ட்ல அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ. நெக்ஸ்ட் டே மின்னு அவசரமா மாறு வேஷம் போட்டுட்டு அந்த ஏடிஎம் வாட்ச் பண்றதுக்காக கிளம்ப ரெடி ஆகுறா. அப்ப சீனியரும் கண்ணாடிக்காரனும் இருந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதம்மா, அவன்லாம் அங்க வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம எந்த சான்ஸையும் விட்டு கொடுக்க கூடாது, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கும் போது சீனியரை இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. எல்லாரும் கிளாப் பண்ணி அவளை பாராட்டுறாங்க. அப்ப கரெக்டா ஜூனியர்காரனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவன் பார்த்த உடனே கத்துன்னு கத்திட்டு இருக்கான். என்னடா விஷயம் பார்த்தா அந்த லவ் ஆப்ல இவன் ஒரு ஃபேக்கான யூசர் நேமை வச்சு லாகின் பண்ணிருக்கான், அதுல இப்ப மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் சீன்லயே குரூப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன்னா இவனுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கிறது ஒரு பொண்ணை ஒரு கல்பரேட் ஏமாத்தினா பாத்தீங்களா, அதே யூசர் நேம்ல இருந்துதான். ஸோ கண்டிப்பா அவனாதான் இருக்கணும், நான் ரிப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு கீபோர்டு எடுக்கிறாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் புடுங்கி வச்சிடறாங்க. டே லவ்ல உங்களை விட எனக்கு தாண்டா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க தாண்டா சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு மின்ன ரிப்ளை பண்ண சொல்றான். மின்னும் நைஸ் டு மீட் யூ LOL அப்படின்னு போட்டு சென்ட் பண்ணலான்னு போகும்போது ஹீரோ வந்துட்டு ஹா பின்னாடி சேர்த்த சொல்றான். யாரா இவன் அக்மார்க் 90s கிட்ட இருப்பானாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மின்னு பாக்குறா. இதுல ஹீரோக்கும் மின்னுக்கும் நடுவில் வாக்குவாதம் வருது, LOL போடலாமா ஹாஹா போடலாமான்னு. ஒரு கட்டத்துல ஹீரோவை தவிர மற்ற எல்லாரும் LOL போடுறதுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. சரிம்மா வேற வழி இல்ல, என்னை தவிர எல்லாரும் ஒரே கட்சியா இருக்கீங்க, LOL போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவன் கெத்த விட்டு தரக்கூடாது இல்ல, ஆனா எல்லாமே லோயர் கேஸ்ல தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு ஒத்துக்கிட்டு மின்னும் மெசேஜ் தட்டி விட்டுறா. அப்ப ஜூனியர்காரன் வேற எமோஜி போடலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரேபிட் மாதிரி ஏதோ ஒரு சிம்பிளை போட்டு அனுப்பி விடுறான். பதிலுக்கும் அந்த யூசர் ஐடியில இருந்து ஒரு டான்சிங் பிக் மாதிரி ஒன்று வருது. ஓகே ஆடு தலையை நீட்டுது வெட்டிடலான்னு மறுபடியும் டைப் பண்ண போவான். அப்ப ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருமா, உடனே டக்குன்னு ரிப்ளை பண்ணக்கூடாது, நம்ம வெட்டியா இருக்கோம்னு நினைச்சிருவானா இல்லையா. நீ அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் எஃபெக்ட் அப்படிங்கிற புக் படிச்சிருக்கியா, அதுல என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னு இவன் சொல்ல வரும்போதே சீனியர் இருந்துட்டு
டே யாரா நீ? நான் தான் இந்த குரூப்ல வயசானவன் பார்த்தா நீ என்னை விட அதரப்பழசா பேசிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் சும்மா இருறா அப்படின்னு ஹீரோவையே நோஸ்கட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் மின்னு இருந்துட்டு இதுக்கப்புறம் இதுல யாரும் தலையிடாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு இவ சேட் பண்ண ஆரம்பிக்கிறா. உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா சாக்லேட் பிடிக்குமான்னு இவ ஒவ்வொரு கொஸ்டினா கேட்க அங்கிருந்து பதில் வரவும் ஆரம்பிக்குது. அவ்வளவுதாங்க மின்னு சொல்லியா கொடுக்கணும், நீ என்ன கார் வச்சிருக்க உன் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சேட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு இமேஜா வாங்கிடுறா. இத பாக்குற நம்ம டீமை சேர்ந்தவங்களுக்கு ஷாக் ஆகுது, எப்படா இப்படியெல்லாம் பண்றா அப்படின்னு. இந்த டைம் அவன் மின்னு கூட பண்ணிருக்கிற சேட்டிங்லயும் அவனை ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்கான். அப்ப ஹீரோ இருந்துட்டு கண்டிப்பா மின்னுகிட்டே அவன் காசை கடனா கேட்பான். அப்ப தொக்கா தூக்கிடலான்னு சொல்லும் போது சீனியர் இருந்துட்டு யாரா நீ பேச ஆரம்பிச்ச உடனே அவ கேட்பான், கண்டிப்பா ஒரு வாரம் கொஞ்சம் சேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான்டா வலிக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு மின் அங்க வந்துடுறான். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அவன் பணத்தை அவன் கேட்டிருக்கான்னு மெசேஜ் வைக்கும் போது சீனியருக்குலாம் தூக்கி வாரி போடுது. யாரா இவன் பழகன ஒரே நாள்ல 5 மில்லியன் காசு கடனா கேட்கறான் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றதை கேட்டு மின் இருந்துட்டு அந்த பணத்தை தரக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா நேர்ல தான் மீட் பண்ணி தருவேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறா. அதுக்கு அந்த லூசு பையனும் ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லிடுறான். இவங்களுக்கு இன்னும் ஆனந்தமாயிருது. நெக்ஸ்ட் சீன்லயே அவன் சொன்ன மாதிரியே ஒரு கேஃபேல மின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவனுக்காக பணத்தோட. நம்ம ஆளுங்களும் வெளியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல கார்ல உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹுட்டிஸ் போட்ட ஒருத்த வரான். யாரா இவன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஆப் மூலியமா மீட் பண்ண வந்தது நீங்க தானேன்னு கேட்கும்போது மின்னு ஒத்துக்கிறான். அப்ப வந்தவன் இருந்துட்டு உங்க பாய் ஃப்ரெண்ட்னால வர முடியலையாமா, நான் அவனோட ஃப்ரெண்டு தான், இந்த பணத்தை வாங்கிட்டு வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மின்னுக்கு நம்பிக்கை இல்ல, இருப்பா நான் சேட்டிங் செக் பண்றேன் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது வந்தவன் பதட்டம் ஆயிடுறான். அட இதுல தானே பணம் இருக்கு கொடுங்கன்னு புடுங்கும் போது அந்த பணம் மொத்தமா அங்க செதறிடுது. அவனுக்கு அங்கலாப்பாயிருது, என்னடா இவ்வளோ பணம் செதறிக்கிறதுன்னு அள்ளி பார்த்தா அதுல சீனியரோட மூஞ்சி தெரியுது. பக்கத்திலேயே ஹேண்ட் கஃப் இருக்கிறதையும் பார்த்தர்றான். தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது போலீஸ்னு. பயபுல தலை தெரிக்க ஓடுறான். மின்னும் விரட்டு விரட்டுன்னு விரட்டுறான். நம்ம டீமை சேர்ந்தவனுங்க விரட்ட சொன்னா செருப்பெல்லாம் தொலைச்சி திரிஞ்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை நம்பனா சரிப்பட்டு வராதான்னு ஷார்ட்கட்ல சுத்தி வந்து உடுவா பாருங்க ஒரு கிக்கு. பயபுல எகிரி போய் விழுந்துடுறான். இதுதான் சான்ஸ்னு ஹேண்ட் கஃபை போட்டு அவனை லாக்கும் பண்ணிடுறான். ஹேண்ட் கஃப் போடும் போது தான் இவன் கையிலயும் அந்த பாண்டா மாதிரி ஒரு டேட்டூ இருக்கிறத நோட் பண்றான் மின்னு. அடுத்த சீன்ல மின்னு தான் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வெளியே வரா. நம்ம ஆளுங்க 3 பேருமே குற்ற உணர்ச்சியில உட்காந்துருக்கானுங்க. ஏன்னா இவனுக்கு தான் ஓடி வந்து பிடிக்கவே இல்லையே. ஹீரோ தான் அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்ப வெளியே வந்த மின்னு இருந்துட்டு இவனுக்கும் அந்த ஸ்கேமருக்கும் சம்பந்தமே இல்லையாட்டிருக்கு. ஆன்லைன் மூலியமா தான் இவங்க 2 பேரும் டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா இவன் அவனை பார்த்ததே இல்ல. பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி மெசேஜ் மூலியமா தான் டீல் பண்ணிருக்கான். அவன் ஏதோ ஃபேக்கான நம்பர் யூஸ் பண்ணிருப்பானாட்டிருக்கு. நான் கன்ஃபார்ம் பண்ணலான்னு அந்த ஆப் மூலியமா அவனுக்கு மெசேஜ் பண்ணேன், பட் அந்த நாய் அக்கௌண்ட்டையே டெலீட் பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. இதுக்கப்புறம் என்ன பண்றது, கண்டிப்பா மாட்டிக்கிட்டோம் தெரிஞ்சா இதுக்கு மேல வெளியே வரமாட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மின்னு இருந்துட்டு நானும் சீனியரும் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறோன்னு வலுக்கட்டாயமா சீனியரை கூப்பிட்டு கிளம்பிடுறா. அப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது மின்னு இருந்துட்டு இந்த ஸ்கேமர்னால பாதிக்கப்பட்ட பொண்ணை நான் பார்த்தேன், அவ ரொம்ப பாவங்க, இன்னும் அதுல இருந்து வெளியே வரல. சொல்ல போனா அவ பணக்கார ஃபேமிலியும் கூட கிடையாது, படுபாவி பையன், அவளை இந்த அளவுக்கு கடங்காரி ஆக்கி வச்சுட்டானே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சீனியர் இருந்துட்டு கண்ணு முன்னாடி திருடுறான் பத்தியா, அவனையும் கூட நம்ம மன்னிச்சிடலாம், இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேமர்ஸ் எல்லாம் மன்னிக்கவே கூடாது, அவனுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லாதவனுக்கு அப்படின்னு கழுவி கழுவி ஊத்துறாரு. கடைசியா மின்னுக்கு வேற அட்வைஸ் பண்றாரு, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ சிக்கிறாத அப்படின்னு. மின்னு யாரு, எங்கிட்டலாம் இது பழிக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமா இன்னைக்கு பாதியோட உங்க கதையை நிறுத்திட்டீங்களே, ஏன் நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணல அப்படின்னு கேட்கிறா. இப்பதான் பிளாஷ்பேக் திருப்பி கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலா சீனியர் லவ் பண்ற பொண்ணோட அம்மா இந்த குறி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுதான் நம்ம ஊர்ல கல்யாணத்துக்கு மேட்ச் ஆகுதான்னு ஜாதகமெல்லாம் வச்சு பார்த்து மொத்தமா பிரிச்சு விட்டுருவாங்களே, அந்த மாதிரி இங்க ஒரு பொண்ணு அரிசியெல்லாம் எடுத்து கணக்கு போடுது. இது பெரிய பொண்ணா இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க, நல்ல கைகால் முழுசா முளைக்காத கால்ரா வண்டு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு அங்க இருக்கிற அரிசிய 2 பிரிச்சு வச்சுட்டு, இவங்க 2 பேத்துக்குள்ள பொருத்தமெல்லாம் இல்லைங்க, உன் பொண்ணை இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சினா உன் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு கெட்டு சீரழிஞ்சு நடு தெருவுல தான் நிப்பா அப்படின்னு குண்ட தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் எங்க போய் கல்யாணம் நடக்கிறது. சீனியரும் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறாரு, ஏங்க அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, உங்க பொண்ணை நான் ரொம்ப நல்லா பாத்துக்குவேன், நான் இப்ப போலீஸ்ல பெரிய ரேங்கிங்ல இருக்கேன், சொல்றத கேளுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனா அந்த மதர் இன்லா இவன் கஷ்டப்பட்டு படிச்சு பட்டம் வாங்கி ப்ரொமோஷன் வாங்கியிருக்கான், அதை நம்பாம இந்த 2 அரிசியா பிரிச்சு வச்சு ஒரு பொண்ணு சொன்னா பாத்தீங்களா, அதை நம்பிட்டு என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. பாவம் இவர் லவ் பண்ற பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கெஞ்சுறாங்க, அப்பா எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு.
பட் ஜட்ஜே தீர்ப்பு சொல்லிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் லாயருக்கு என்ன வேலைங்க? சாரிமா, நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் உள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் சீனியர் மனசை தளர விடாம அந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியவே முட்டி போட்டு வெயிட் பண்றாரு, அவங்க மன்னிச்சு ஏத்துக்குவாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இதை பாக்குற அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பனி வேற சரமாரியா பொழிஞ்சிட்டு இருக்கு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, சீனியரை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா பைபிள விடிய விடிய அந்த பனியில முட்டி போட்டு நகராம அதே இடத்துல உட்காந்துருப்பாரு. சொல்ல போனா நம்மால் கிட்டத்தட்ட உறைஞ்சு போற நிலைமைக்கு ஆயிடுறாரு. அப்ப சிகப்பு கலர் கொடையோட ஸ்லோ மோஷன் அந்த பொண்ணு நடந்து வருது. நம்மளால பார்க்க கூட முடியல, ஏன்னா கண்ணோ மூக்கு கண்ணு எல்லாமே உறைஞ்சு போய் கிடக்குது. சீனியர் பக்கத்துல வந்தவளும் பாசமா கொடைய பிடிச்சிட்டு அவர் மேல பனி உழுக கூடாதாமா, இதுக்கு மேல ஆல்ரெடி பைபிள் 5 மணி நேரமா உட்காந்துருக்காரு, அப்ப வரல, சரி இப்போது வந்தாலே அப்படின்னு அவர் மனசை தேத்திட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ள போயிடுறான். அட சிரிக்கி மகளே, இது முதல்ல சொல்லியிருந்தா அந்த பைபிள எந்திரிச்சு எப்பவோ போயிருப்பானே. இத்தனை நேரம் பனியில முட்டி போட வச்சு கடைசியில ஒண்ணுமே இல்லாம பண்ணி விட்டா பாருங்க. இப்ப தெரியுதுங்க ஏன் நம்ம சீனியர் முட்டி செத்த வெட்டிக்கிளியா சுத்திட்டு இருந்தாருன்னு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காதல் மேலேயே ஒரு வெறுப்பு வந்திருக்கு. அதெல்லாம் உண்மை கிடையாது, செத்து போச்சு அப்படின்னு அவ கூட எடுத்த போட்டோவை பார்த்துக்கிட்டே பைபிள குடிச்சு பாட்டிலாம் சேர்த்தி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் மனசை தேத்திட்டு வெளியே வந்து பாட்டில வாங்கிட்டு போகும்போது அங்க இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் இவனை பார்க்கும்போது இவனை சுத்தி ஒரு பாசிட்டிவ் ஆரோ தெரியுது. யாரு இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான், வாழ்ந்தா இவன் கூட வாழணும் அப்படிங்கிற மாதிரி கத்துன்னு கத்திட்டு இருக்காளுங்க. நம்ம சீனியர் எதுவுமே பேசாம ஸ்லோ மோஷன்ல நடக்கிறாரு. ஆப்போசிட்ல வரவங்க அத்தனை பேரும் பொத்துன்னு உழுகுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஆள் ஈர்க்கிறாரு எல்லாத்தையும். அட பொண்ணுங்க விழுந்தா பரவாயில்லைங்க, நடக்க முடியாம கொடையை வச்சுட்டு ஒரு கிளவி வந்துட்டு இருக்கு. நம்ம சீனியரை பார்த்தோன்னே கொடையை கீழே போட்டுருது, முதுகு நேராயிருது, கண்ணை வேற பிளஷ் ஆயிருது. என்னடா கொடுமை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சீனியரோட ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு எறும்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பார்க்கும் போது நம்மளுக்கே காண்டாக தான் செய்யுது. ஆனா சீனியரோட மனநிலைமையை யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒருத்தைய உண்மையா லவ் பண்ண மொத்தமா ஆப்படிச்சிட்டு போயிட்டா, லவ்வே பொய்ன்னு சுத்தும் போது கெல்டுகட்டைகள்லாம் நம்மளை பார்த்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிற ஃபீலிங்ல போயிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருந்த மின்னு பிரசன்ட்ல அப்ப அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நீ ஒன்னும் ஹோம்லெஸ் ஆகவே இல்லையே, நீ என்ன நடுத்தருவுக்கா வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. சீனியருக்கு புரியுது, ஆகலைனாலும் இப்ப ஆயிருவோம் நினைக்கிறேன்னு சொல்லும் போதே நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஹோம்லெஸ் மேன் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு தெருவில் படுத்துட்டு இருக்காரு சீனியர். அவரை யாரோ எத்துப்பல்லோட வந்து எழுப்புறாங்க. யாருன்னு பார்த்தா மின்னு. 2 பேர் மாறு வேஷத்துல வந்திருக்காங்க அந்த ஸ்கேமரை பிடிக்கிறதுக்காக. மின்னு இருந்தது, யோ இந்த கெட்டப் உனக்கு செம்மையா இருக்கு அப்படின்னு சீனியரை ஓட்டுறான். சரி ஓகே வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு டெடிகேஷனா பிச்சை எடுப்பாங்கன்னு பார்த்தா 2 பேரும் கொரட்டை விட்டு தூங்கிடுறாங்க. பாவம் சீனியருக்கு இங்க படுக்கிறது கம்ஃபர்டபுளாவே இல்லையாட்டிருக்கு. ஏமா போதுமா பேசாம கிளம்பலான்னு சொல்லும் போது தான் 2 பேர் வரத மின்னு நோட் பண்றான். எனக்கு என்னமோ இவங்க அந்த வாலண்டரி ஒர்க்கர் மாதிரி தெரியுறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னு சீனியரும் ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் நேச்சுரலா இருக்கணுமே நடிக்கிறதுக்காக அம்மா தாயே காசு போடுங்கன்னு சீனியர் கையை நீட்டுறாரு. அப்ப கரெக்டா சீனியரை கிராஸ் பண்ணி போன லேடி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அது சீனியரோட லவ்வரு. அவ்வளவுதான், சீனியருக்கு மூஞ்சியே இல்ல, தூக்கி வாரி போடுது. அந்த லவ்வர் வேற ஷாக்கிங்லேயே இவரை பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.